ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய பதிவு மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானின் அபிஷேகங்களில் ஒன்றான ருத்ராபிஷேகம் பற்றிய சிறிய தொகுப்பு. ஒரு வருடத்தில் வரும் 12 சிவராத்திரிகளில் மகா சிவராத்திரி மிகவும் முக்கியமானதும் சிறப்பு வாய்ந்ததும் ஆகும். உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களால் மகா சிவராத்திரி மிகுந்த உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகின்றது. இந்த வருடம் வரும் மார்ச் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. சிவபெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு. சிலர் அவரை மகாதேவ், சங்கர், சிவா, பாபா என்றும் போல்நாத் என்றும் அழைக்கிறார்கள். ருத்ரா என்பது சிவபெருமானின் பிரபலமான பெயர்களில் ஒன்றாகும். ருத்ரா என்ற வார்த்தை வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ருத்ர தாண்டவம் என்பது சிவபெருமானின் ஆடும் அழிவு நடனம் ஆகும். இது சிவனின் கடுமையான அம்சத்தை வெளிப்படுத்தும் நடன வடிவம். சிவன் ஏன் ருத்ரா என்று அழைப்பதற்கு பல காரணங்கள் கதைகளும் உள்ளன. மகா சிவராத்திரி அன்று செய்ய வேண்டிய முக்கியமான சடங்குகளில் ருத்ராபிஷேகமும் ஒன்றாகும். பக்தர்கள் ருத்ராபிஷேகத்தை சரியான முறையிலும் சிவபெருமானிடம் தூய்மையான பக்தியுடனும் செய்ய வேண்டும். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு செய்யும் ருத்ராபிஷேக பூஜை ஒரு உன்னதமான சடங்காகும். இது இந்து மதத்தின் தூய்மையான சடங்குகளில் ஒன்றாகும். ருத்ராபிஷேக பூஜை சிவபெருமானுக்கு பிடித்த மலர்களால் மற்றும் புனித பூஜை பொருட்களை கொண்டு புனித நீராடுதல் மூலம் செய்யப்படுகின்றது. ருத்ராபிஷேக பூஜைக்கு தேவையான பொருட்கள்: பல வண்ண மலர்கள், தூப குச்சிகள், நெய், தயிர், தேன், சுத்தமான பசும்பால், பஞ்சாமிர்தம், பன்னீர், இனிப்புகள், கங்கை நீர், கற்பூரம், பாக்கு, லவங்கம், ஏலக்காய், வில்வ இலை, விபூதி, பழங்கள் இவை அனைத்தும் தேவைப்படுகின்றன. மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து மங்களகரமான நேரத்தில் பூஜை செய்யுங்கள். இரவின் 4 காலாண்டு பூஜைகளும் செய்யப்படுகின்றன. ஆனால் நிஷிதா காலம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. முதல் கால பூஜை இரவு 7:30 மணிக்கும், 2ஆம் கால பூஜை இரவு 10:30 மணிக்கும், 3ஆம் கால பூஜை நள்ளிரவு 12 மணிக்கும், 4ஆம் கால பூஜை அதிகாலை 4:30 மணி அளவும் கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்கள் ஒரு நாள் முழுவதும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு இரவு முழுவதும் தூங்காமல் தேவாரம், சிவபுராணம், திருவாசகம், பெரிய புராணம் ஆகியவற்றை படிப்பதோடு சிவன் தோத்திர பாடல்களை பாடலாம். சிவராத்திரி விரதம் இருந்து சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபயம் ஒன்றும் ஒரு நாளும் இல்லை என்பது பொருள். இவ்வாறு சிவபெருமானின் அபிஷேக பூஜையை வழிபடலாம். இதனால் வாழ்வில் செல்வம், புகழ், உயர்ந்த வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை என்று அனைத்து வளங்களையும் ஈசனின் அருளால் பெறலாம்.